செயலானது தற்போது படையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. 2ஆம் ஆண்டின் தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அக்கட்சியின் கொள்கை பரப்பு தலைவர்களின் சிலைகளையும் அக்கட்சியின் தலைவர் விஜய் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தான் தொடங்க இருப்பதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு கட்சியினுடைய கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. அதே போல கட்சியின் மாநாடும் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு 5 கொள்கை தலைவர்களையும் மாநாட்டின் போது விஜய் அறிவித்தார். அதன்படி பெரியார், காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் மற்றும் வேலுநாச்சியார் ஆகிய 5 பேர் தங்களுடைய கொள்கை தலைவர்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட 2வது ஆண்டின் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சி என்பது இன்று தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகமான பனையூரில் நடைபெறுகிறது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது கலந்து கொண்டு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து கட்சி அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள தங்களுடைய கொள்கை தலைவர்களின் சிலைகளையும் தற்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்திலும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கட்சி நிர்வாகிகள் சார்பில் வழங்கப்பட இருக்கக்கூடிய சில நலத்திட்ட உதவிகளையும் விஜய் தனது கையால் பயனாளிகளுக்கு வழங்க இருக்கின்றார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கின்றார். அதில் கடந்த 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அந்த அரசியல் மாற்றம் தான் தற்பொழுது தமிழகத்தில் வலிமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மண்ணின் மகனாக மக்களோடு நின்று தேர்தலை எதிர்கொண்டு போட்டியிட்டு வெல்வதே லட்சியம் என்ற அந்த சூழலித்து அந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அவர் எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து தொண்டர்களும் தயாராக இருக்க வேண்டும், அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தின் வாயிலாக விஜய் இன்று வலியுறுத்தி இருக்கின்றார். தொடர்ந்து இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு தொண்டர்கள் மத்தியில் விஜய் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அந்த நிகழ்வும் தொடங்க இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. நலத்திட்ட உதவிகள் கட்சி கொடியேற்ற விழா என்று தற்பொழுது பனையூர் அலுவலகம் 2ஆம் ஆண்டை முன்னிட்டு விழா கோலம் பூண்டிருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.